வணக்கம். இன்னும் கூட சில பேர் பயத்தோட வர்றாங்க. விந்து தூக்கத்தில வந்துருது. அல்ல விந்த நான் இழந்து போய் எனக்கு சக்தியெல்லாம் குறைஞ்சிருதுன்னு நம்பக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. சில போலி மருத்துவர்களும் இப்பயும் அத பற்றி பேசுறாங்க. இவையெல்லாம் தவறு. விந்து உங்க உடம்புல அதுக்கு எந்த வேலையும் இல்ல. விந்து தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக வெளியே போய் இனத்தை பெருக்கிறதுக்கான ஒரு கருவி தானே தவிர நமக்கு அதில் நம்ம உடம்புல அதுக்கு எந்த இது பர்பஸ் இல்லை. எச்சிலுக்கு கூட முக்கியமான பர்பஸ் இருக்குது. பேசணுன்னா எச்சில் வேணும், விழுங்கணுன்னா எச்சில் வேணும். எச்சில் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் விந்தணுக்களுக்கு மனிதர்களுக்கு எந்த பலனும் இல்லை. அது வெளியே போய் இனத்தை பெருக்கிறதுக்கான ஒரு திரவம். அது டெய்லி 1 கோடி அளவுக்கு உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வரைக்கும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அது எஜாக்குலேட் பண்ணி வெளியே போகும், அல்லது டேமேஜ் ஆகி அப்படி அப்சார்ப் ஆகிடும் பாடியிலே கூட. சில நேரத்தில் வெளியவே போகலை அப்படின்னா அப்சார்ப் ஆகிடும். அதனால் விந்து ஒரு வீரியம் மிக்கது. அதை இழக்கக்கூடாது. அது தூக்கத்தில் வந்தாலோ, இல்லை சுயன்பம் பண்ணாலோ, இல்லை செக்ஸ் அதிகமாக பண்ணி இழந்தாலோ அவர்கள் வயதாயிரும், ஆண்மை குறைவு வந்துடும், குழந்தை பிறக்காது, இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் வந்துடும், ஞாபக மறதி வந்துடும், மனநோய் வந்துடும், ஆண்மை போயிடும். இப்படி ஏராளமான கட்டுக்கதைகள் இதை பற்றி இருக்குது. இவையெல்லாம் கட்டுக்கதைகள் தான். ஏராளமான ஆய்வுகள் இதை பற்றி நிறைய பண்ணிட்டாங்க. உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி எல்லாம் நிறைய இதை பற்றி ஆய்வுகள் பண்ணி நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த எளிய உண்மையை நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் எதுவும் சொல்லிக் கொடுக்காதனால இளைஞர்களுக்கு தூக்கத்தில் விந்து வரும், சுயன்பம் பண்ணுவாங்க. இந்த பயம் அவர்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சரியான சோர்ஸிலேருந்து நமக்கு இந்த உண்மை சொல்லப்படலைன்னா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். போலி மருத்துவர்கள் இதை பயன்படுத்திக்குவாங்க. இப்போ உலகம் உருண்டை, உலகம் பூமி தான் சூரியனை சுற்றுது, இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்குறோமா என்ன? டெய்லி காலையில் பார்க்குறோம், கிழக்க சூரியன் உதிக்குது, மேற்க மறையுது. டெய்லி சூரியன் தான் பூமியை சுற்றுறதை நம்ம டெய்லி பார்க்க முடியுது. மதியானத்துக்கு உச்சந்தலையில் மேலே இருக்குது. ஆனால் ஏன் நம்புகிறோன்னா, ஒரு ரிலையபிளான சோர்ஸ் ஸ்கூல்லேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போது நம்புகிறோம் நம்ம அதை. அதுபோல் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாறுதல்களையும் நாம் நம்பக்கூடிய ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து நமக்கு இந்த தகவல்கள் கிடைச்சிதுன்னா நம்மளால் நம்ப முடியும். ஆனால் ஸ்கூல்ஸில் பாலியல் கல்வி பற்றிய குழப்பமான சூழல் இருக்கிறதுனால ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் மௌனம் காக்கிறதுனால இன்னும் கூட சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை போக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தவறான தகவல்களை பரப்புகிறவங்களும் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான தகவல்களுக்கு நாம் பலியாக வேண்டாம். விந்தில் மிக குறைந்த அளவு தான் கொஞ்சம் குளுக்கோஸ், கொஞ்சம் புரதம், கொஞ்சம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, விட்டமின்ஸ் இருக்குது. அது ஒன்றுமே இல்லை. நம்ம பாடியில் ஒரு நாளைக்கு ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன் செல்ஸ் உருவாகிட்டு இருக்கு. நிறைய அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த சில மில்லியன்ஸ் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. அதை இழக்கிறதுனால நமக்கு எந்த தீங்கும் வராது. வணக்கம்.